ஏன் ஆண்டவர் இதை பேச வைக்கிறார் தெரியல. ஒருவேளை சில உள்ளங்களுக்காக அல்லது ஏதோ ஒரு உள்ளத்துக்காக ஆண்டவர் நிறைய பாயிண்ட தூக்கிட்டு இந்த லேயாளை கொண்டு ஃப்ரெண்ட்ல வைக்கிறா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஹல்லேலூயா, எப்படி லேயாளையும் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்தவளாய் கர்த்தர் மாற்றினாரோ அப்படியே இந்த நாளிலே புறக்கணிப்பை சகித்துக் கொண்டிருக்கிற உன்னையும் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லேயாளே, நீ தவிர்க்கப்பட முடியாதவளாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறாரா இல்லையா என்பதை உனக்கான சீசன் ஓபன் ஆக போகிறது. அதை பார்க்க போகிறார், அதை பார்க்க போகிறார். கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா வாசிக்கலாம். எரேமியா 10வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். சகிக்க வேண்டும். கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக ஆவியானவர் இந்த வார்த்தையை பேசும்படிக்கு இருதயத்திலே தந்து உணர்த்தி கொண்டே இருந்தார். தொடர்ந்து 2 வாரங்கள் நாம் இந்த செய்தியை கேட்டோம். நாம் சகிக்க வேண்டிய சில எல்லாத்தையும் அல்ல, சில காரியத்தை நம்ம மேற்கொள்ளணும், சில காரியத்துக்கு நம்ம விலகி போனோம். ஆனா சில காரியங்கள் இருக்கிறது அல்லவா, அது என்ன செய்துதான் ஆகணும்? சகித்துதான் ஆக வேண்டும். ஆமே, அது அதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதத்தில் 1 தெசலோனிக்கேயர் 3:3 நாம் பார்க்கிறோம். அதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனிங்க, கோலியாத்தின் நிந்தையை சகிக்க நாம் நியமிக்கப்படவில்லை. ஆனா சவுல் எறிகிற அந்த ஈட்டியை சகிக்க நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நியமிக்க. அதான் சரி. அந்த பைபிள் நமக்கு காட்டுற அந்த சரியான பிக்சரை நம்ம உள்வாங்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லி எதையெல்லாம் சகிக்க வேண்டும் என்று ஒரு 3 காரியத்தை பார்த்தோம். எதெல்லாம் சகிக்கணும்? உபத்திரவத்தை சகிக்கணும், நிந்தையை போன வாரம் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்த்தோம், காத்திருப்பு. காத்திருப்பு. ஆமென். அதாவது இந்த காத்திருப்பு காலத்துல நமக்கு எப்போ போராட்டம் ரொம்ப ஜாஸ்தியா வரும் தெரியுமா? எல்லாம் நெருங்கும் போது. ஆபிரகாம் 99 வயதாகுது, 100 வயசுல அவனுக்கு கிடைக்க போகுது, இன்னும் 1 வருஷத்துல கிடைக்க போகுது. அந்த டைம் ஜெபத்தை மாத்தினார் பாத்தீங்களா? இஸ்மவேல் உமக்கு முன்பாக அந்த டைம் ஜெபத்தை மாத்திட்டார், பிரேயரே மாத்திட்டார். ஆமென். ஆண்டவர் அவன் விடல, வெயிட் பண்ண. ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. சில காரியங்களை அவன் புரிந்து கொள்ள. அப்ப தேவன் நம்மளை என்கரேஜ் பண்றார். வீட்டு பக்கத்துல போனதும் எவர்கிட்ட வீட்டார் சொல்லிட்டாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, போதகரை தொந்தரப்படுத்தாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு. விட்டுருங்களா? இதுவரை கூட்டிட்டு வந்தாச்சு. அவன் என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கும்போது கர்த்தர் இடைபடுகிறார். கர்த்தர் இன்னைக்கும் உண்மையாய் காத்திருக்கிறவங்க வாழ்க்கையில அவங்க பலத்துல காத்திருக்கல, கர்த்தர் இடைப்பட்டு 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 அப்படி காத்திருக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு முக்கியமான 2 காரியம். 2ம் ரொம்ப நேரம் பேச வேண்டியது. ஆனா நமக்கு டைம் ரொம்ப கொஞ்சமா இருக்கிறது. ஆமென். இந்த 2 காரியத்தையும் நான் டச் பண்றேன். ஒன்று என்ன தெரியுமா? புறக்கணிப்பு, புறக்கணிக்கப்படுதல். அடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? சத்துருக்களால் வரும் நெருக்கம். சில நெருக்கங்கள். ஆமே, அதுல இந்த புறக்கணிப்பு, இதை ஒரு தேவ பிள்ளை உள்வாங்க பழகணும். புறக்கணிப்பு அப்படிங்கிறது அங்கீகாரம் கிடைக்காத நிலை. ஆமே, அப்படி புறக்கணிக்கப்பட்ட வேதத்துல ஒரு சிலர் இல்ல, அநேகரை பார்க்க முடியும். அதுல முக்கியமான ஒரு நபர் யார் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேரை சொல்லுங்க. தாவீது, யோசேப்பு, மோசே, யெப்தா, இன்னும் ஒரு பேர் யாக்கோபு. திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்தே வரீங்களா? சரி, எல்லாருக்கும் அடையாளமா ஜீசஸ். அது அது நம்ம அது அவரும் புறக்கணிக்கப்பட்டார். அது புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்றதற்காக. அதனால அதை இது கூட வேண்டாம். ஆனா ஏன்னா இவங்களெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம் தெரியுமா? இவங்களெல்லாம் நம்ம யாரா பார்க்கறோம் தெரியுமா?
முக்கியமான நபர்களை பார்க்கறதுனால சொல்றோம். ஆனா ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட நபர்கள்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் உண்டு பைபிள்ல. ஆமே, பாத்தீங்களா? ஸ்திரீகள் பேரே நீங்க சொல்லல, நானும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கிறேன். ஆமே, இப்ப கோரஸ் வருது பாருங்க. ஏன்னா நம்மளே முக்கியமான நபரை எடுக்க மாட்டேங்கிறோம். லேயாள், இந்த லேயாளை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபால நிராகரிக்கப்பட்டார். இந்த 2 பேர்ல ஒரு ஆளை தெரிந்தெடுக்கணும். லேயாளும் நிக்கிறா, ராகேல நிக்கிறா. ஆமே, 2 பேர்ல ஒரு ஆளை தெரிந்தெடுக்கணும்னு வரும்போது அந்த இடத்துல லேயாள் நிராகரிக்கப்படுகிறாள். ஆதியாகமம் 29வது அதிகாரம், எதுவும் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லி விடுகிறேன் டைம் இல்லாததுனால. 16, 17, 18 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூத்தவள் பேர் லேயாள், இளையவர் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு. யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராகேல் பேரு. 2 பேர் நிக்கிற இடத்துல லேயாள் தோற்றத்தின்படி தீர்ப்புக்குள்ளாகிறாள். வேதம் எப்படி சொல்லுகிற தெரியுமா? தோற்றத்தின்படி என்ன செய்யக்கூடாது? தீர்ப்பு செய்யக்கூடாது. ஆனால் உலகம் அல்ல, மனிதர்கள் 99.9% எதன்படி தான் தீர்ப்பு செய்வாங்க தெரியுமா? தோற்றத்தின்படி தான் தீர்ப்பு செய்வாங்க. அப்படி யாக்கோபு வைக்கும்போது உண்மையிலே யாக்கோபு தான் தெரிந்தெடுத்த நிலையை கொஞ்சம் யோசித்தான்னா அவன் எப்படி தீர்ப்பு செஞ்சிருக்க மாட்டான் தெரியுமா? தோற்றத்தின்படி தீர்ப்பு செஞ்சிருக்க மாட்டான். ஏன்னா தேவன் யாக்கோபை தெரிந்தெடுத்துக்கிறார். தோற்றத்தின்படி பார்த்தா யாரை தான் தெரிந்தெடுத்திருக்கணும்? அவர் ஏசாவை தான் தெரிந்தெடுத்திருக்கணும். நம்ம பல நேரத்தில் நம்முடைய அழைப்பை நம்ம பார்க்கறது இல்லை. நம்முடைய அழைப்பை நம்ம பார்த்தோம்னா பிறரை நம்ம என்ன செய்ய மாட்டோம் தெரியுமா? அற்பமா எண்ண மாட்டோம். ஆமென். இந்த லேயாள் பாருங்க, லேயாள் ராகேல். சரி, யாருக்கோ கொடுக்கிறதுக்கு என் சகோதரி மகனுக்கு கொடுத்தா என் பிள்ளை நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு லாபானும் டிசைட் பண்ணிட்டார். அப்போ யாக்கோபு சொல்றான், எனக்கு ராகேல் தான் வேணும், ராகேலுக்காக நான் வேலை செய்கிறேன்னு சொல்லி 7 வருஷம் வேலை செய்கிறான். அப்படி வேலை செய்யும் போது லாபான் என்ன தந்திரமா பண்றாருன்னா, மூத்தவளை வச்சுட்டு இளையவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த நைட்டு முகத்தெல்லாம் மூடிட்டு, அன்னைக்கோ கோவிட் காலமோ என்னவோ தெரில, அவங்க வழக்கத்தின்படி முகத்தெல்லாம் மூடிட்டு யாக்கோவுக்கு நிறைய திராட்சை ரசெல்லாம் கொடுத்துட்டு லேயாளை அனுப்பிட்டாங்க. இந்த லேயாளுடைய மனநிலை யோசித்து பாருங்க. இப்பொழுது லேயாள் யாராதான் உள்ள போறா தெரியுமா? ராகேலாக தான் உள்ள போறா. ஆமென். அடுத்த நாள் பார்க்கும்போது லேயாள் தெரிஞ்சிட்டு, சரி கல்யாணம் பண்ணியாச்சு. லேயாளை யாக்கோபு எப்படி பார்க்கவே இல்லை அப்படின்னா, நன்மையாக பார்க்கவே இல்லை. மாறாக எப்படிதான் பார்த்தான் அப்படின்னா, ஏமாற்றமாக தான் பார்த்தான். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல அநேக உறவுகள் நன்மையாய் பார்க்கப்படுகவில்லை, ஏமாற்றமாக பார்க்கப்பட்டாங்க. தெரியாம ஒண்ணு போய் கட்டிட்டேன், தெரியாம என்னைக்கு நீ இந்த குடும்பத்துக்கு வந்தியோ, தெரியாம இந்த வீட்டில் பொண்ணு எடுத்துட்டேன், தெரியாம இந்த பையனுக்கு கட்டி கொடுத்துட்டேன், ஏமாற்றமாக. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 29:30 சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 29:30 லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகம் நேசித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ உண்மையிலே அபிஷியலா யாக்கோபுக்கு மனைவியானது யாரு? லேயாள். மனைவியானதுக்கு அப்புறமும் அவன் யாரதான் ரொம்ப நேசிக்கிறானா? ராகேல ரொம்ப நேசிக்கிறான். அதாவது வாழ்க்கையில வருகிற அந்த நிராகரிப்பு இருக்குல்ல, புறக்கணிப்பு இருக்குல்ல, ஆமென், அது எந்த அளவுக்கு வேதனையும் துக்கத்தையும் கொண்டு வரும் என்று அந்த பாதையிலே பயணிக்கிறவர்களுக்கு தான் அது தெரியும். ஹல்லேலூயா. இந்த நேத்து
பாட்னாவில் ஊழியம் முடிச்சுட்டு வரும்போது தான் இதை அப்படி மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் ராகேல் தான் பேர் வைக்கிறாங்க, ரேச்சல்னு பேர் வைக்கிறாங்க. லேயான்னு பேருக்கு நெட்ல பார்த்தா இருக்கும் லேயாள்னு, இருந்தாலும் நான் கேட்டதுல ரேச்சல்னு நேம் நிறைய வைக்கிறாங்க. ரேச்சல் யாரா இருந்தா தலையை குழிய வேண்டாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நீங்க உங்களுக்கு பேர் வைக்கல இல்ல சொல்ல. ரேச்சலும் யாரு, ராகேலும் யாரு தான் குடும்பத்தை இஸ்ரவேல் வீட்டை கட்டினவன். இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பார்த்தா எல்லாருமே இந்த லேயாளை என்னதான் பண்றாங்க அப்படின்னா பாருங்க, நீங்களே சொன்னீங்க. நான் அதனாலதான் கேட்டேன். எனக்கு 100% தெரியும் நீங்க யாரை சொல்ல மாட்டீங்கன்னு, லேயாளை சொல்ல மாட்டீங்கன்னு. ஹல்லேலூயா. நிறைய பேரை குறித்து நீங்க சொன்ன அத்தனை பேரை குறித்தும் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க ஆண்டவர் வச்சாங்க. ஆனா நேற்று வரும்போது தான் ஆண்டவர் லேயாளை பத்தி சொல்லு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆழமா தந்ததுனால எத்தாவெல்லாம் தூக்கிட்டேன். எத்தாலாம் இருந்து எல்லாத்தையும் தூக்கியாச்சு. ஏன்னா நான் எத்தாலாம் பேசிட்டு இருந்தா நாளைக்கு ப்ராமிஸ் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். ஆமே. இப்ப பாருங்க, ஒரு நெருங்கின உறவுக்குள்ள வந்த பிறகும் தான் நேசிக்கப்படாத நிலை. ஆனா இந்த லேயாள் என்ன பண்றா அப்படின்னா இதெல்லாம் சகிக்கிறாள். ராகேல் என்னும் அடையாளத்தில் போக வேண்டிய நிலை இருந்த போதும் லேயாள் சகிக்கிறாள். சரி, ஓகே. அப்பா சொல்லியிருப்பாரு, இங்க பாருமா, தயவு செய்து பேசிராத. அவர் ஏதாவது கேட்டா இதோட விட்டுரு. ஏன்னா வாய் திறந்து பேசினா வாய்ஸ் தெரிஞ்சிடும். ஏன்னா யாக்கோபு ஃபுல்லா யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறான்? ராகேல்கிட்ட பேசிட்டு இருக்கிறான். அப்ப வாய்ஸ் தெரியும். ஏதாவது கேட்டா அவ்வளவுதான். உன் சவுண்டையும் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டா கிச்சு முடிச்சு. அதுக்கு மேல நீ எதையும் பேசிடாத. ஓன் பேசாம இப்படி இருந்துரு. அவ்வளவுதான். அதை அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ அப்படி ட்ரெஸ் பண்ணும்போது ராகேல் பார்த்துருப்பா, போ உனக்கு ஒரு லைஃப்னால நான் சும்மா விடுங்க. ராகேல் பார்த்துருப்பா. யாக்கோபு லேயாள்கிட்ட நெருங்கும் போது அவன் மனசுல ஃபுல்லா யார் தான் இருந்திருப்பா தெரியுமா? ராகேல். அதை அவ சகித்தா. இதெல்லாம் சகிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவன் என்ன குத்துனா, அவன் என்ன தள்ளுனா, அதை சகிக்கிறது இருக்குல்ல, அதை விட 100 மடங்கு பெருசு இதை சகிக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் கேட்கறதுக்கு. பட் ஏன் ஆண்டவர் இதை பேச வைக்கிறார் தெரியல. ஒருவேளை சில உள்ளங்களுக்காக அல்லது ஏதோ ஒரு உள்ளத்துக்காக ஆண்டவர் நிறைய பாயிண்ட தூக்கிட்டு இந்த லேயாளை கொண்டு ஃப்ரெண்ட்ல வைக்கிறா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஹல்லேலூயா, எப்படி லேயாளையும் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்தவளாய் கர்த்தர் மாற்றினாரோ அப்படியே இந்த நாளிலே புறக்கணிப்பை சகித்து கொண்டிருக்கிற உன்னையும் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த லேயாளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, லேயாள் யாக்கோபின் நேசத்திற்காக காத்திருக்கிறாள். ரூபன் பிறக்கிறான் 29 அதனுடைய 32வது வசனத்துல, லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார் என்று சொல்லி, அடுத்து ரூபன் பிறக்கும் போது அவன் என்ன சொல்ற பாருங்க, இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார். ஹல்லேலூயா. அவன் நேசத்துக்காய் காத்திருக்கிறாள். நேசத்துக்காய் இப்போது அவர் என்ன நேசிப்பார் அப்படின்னு. ஆனா அவர் நேசிக்கல. இப்பொழுது என்ன, மறுபடியும் ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளே.
அப்போ என்ன இப்போ நேசிப்பாருன்னு சொல்லிட்டு அந்த நேசத்துக்காக எதிர்பார்த்து இருக்கும்போது மீண்டும் அவள் எப்படிதான் எண்ணப்படுகிறாள் தெரியுமா? அற்பமாய் தான் எண்ணப்படுகிறாள். அற்பமா எண்ணப்பட்டதை தேவன் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி இவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, அடுத்த ஒரு வார்த்தை அவர் சொல்லுவ பாருங்க, என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு கூட இனியாவது அவர் வந்தா ஒழுங்கா தங்குவார், இல்லைன்னா மாசத்துக்கு ஒருக்கா வாராரு போறாரு. இனியாவது இப்பொழுது என்னோடு கூட, ஆமாம், அட்லீஸ்ட் என்ன பிடிக்கலைன்னாலும் என் பிள்ளைங்க மேல அன்பு வச்சாவது என் கூட இருப்பா அப்படி சொல்லி எதிர்பார்க்கிறா. இல்ல, அல்லேலூயா. பணிந்தே நான் குனிந்தே சில மனிதருக்காக. அவன் யாக்கோபு லேயாள சேர்ந்தது அவனுடைய சுயநலத்துக்காக. எனக்கு ஒரு தலைமுறை வேணும், எனக்கு ஒரு சந்ததி வேணும், அவ்வளவுதான். பிறர் வாழ மாறினே ஒரு பொது நீளமாக. ஏதோ என் பிள்ளைங்களுக்கு ஒரு தாய், எனக்கு ஒரு மனைவி, வீட்டில் எல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஆள், ஒரு வேலைக்காரி. இதான் லேயாள், இதான் லேயாள். அவ ஏக்கலாம், இப்போது அவர் என்னை நேசிப்பார். அவ ஏக்கலாம், இனியாவது அவர் என் கூட இருப்பார், இனியாவது என் கூட இருப்பார். மைண்டே பண்ணல. அதாவது அற்பமா எண்ணப்படுகிறவர்களுடைய ஃபீலிங்ஸுக்கு யார் அற்பமா எண்ணுகிறார்களோ அவங்க கிட்ட வேல்யூவே இருக்காது. நீங்க என்ன கஷ்டப்படுங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு படுத்துருங்க, என்ன பண்ணுங்க, அப்படியா உடம்பு சரியில்லையா, ஓகே, அதோட முடிஞ்சு. இப்போ லேயாலும் உடம்பு சரியில்லாம் படுத்திருக்காங்க, ராகலும் உடம்பு சரியில்லாம் படுத்திருக்கிறாங்க. 2 பேரும் உடம்பு சரியில்லாம் படுத்திருக்காங்க வைங்களேன். யாக்கோபு எதை நினைச்சு துடிப்பார் தெரியுமா? ராகேல நினைச்சு. அவ்வளவுதான். ஐயோ, லேயால பார்த்து, என்ன உடம்பு சரியில்லையா, பன் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு படு. ராகேலுக்கு இன்னமா உடம்பு சரியில்லையாமா, இன்னமா. இதுதான் வித்தியாசம். ஆமே, ஆமே. சில சகோதரர்கள் சொந்த மனைவி லேயாளை விட்டுட்டு ராகேலுக்கு விக்ஸ் வாங்கி கொடுக்க போறாங்க. இது தேவன் ஏற்றுக்கொள்ளவே. ஏன்னா ராகேல் கண்ணுக்கு எப்படி இருக்கிறாளாம், உருவவதியா இருக்கிறா. அதனால லேயாள் எப்படி இருக்கிறா? இந்த மாமாக்கு லேயாள் மட்டும்தான் உண்டுன்னு வைங்களேன். உனக்கு வேற பொண்ணே கிடைக்கல, இவன் மட்டும்தானா? இவன் என்னதான் செய்வான்? காக்கைக்கும் தன் குஞ்சு. இது இப்போ எக்ஸ்ட்ரா ராகேல் இருக்கனால தானே உனக்கு பிரச்சனை, வேற ஒண்ணுமே இல்லை. கிடைச்ச வரைக்கும் அதான் அந்த சின்ன வயசுலேயே அந்த பொண்ணு பார்க்க, பையனை மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கும் போது வைக்கிற டிமாண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். மூக்கு அப்படி கிளி மாறி, கண்ணு புறா மாறி, அப்படி இப்படி 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 கடைசியில் போய் 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 வயசு 25 ஆச்சு, 26 ஆச்சு, 27 ஆச்சு, 28 ஆச்சு, 30 ஆச்சு. இப்போ பெண் தேவை, அவ்வளவுதான். மூக்கே வேண்டாம், மூக்கே வேண்டாம். மூக்கு இப்படி திரும்பி இருந்தா கூட பிரச்சனை இல்லை. யாக்கோபே லாபான் வீட்டில், யாக்கோபு லாபான் வீட்டில் பெண்ணு கட்டுறதுக்கு தான் வரான். அவங்க அம்மா அப்படிதான் அனுப்பி விட்றாங்க, நீ அங்கே போய் இருந்துக்கோ, அவங்க பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ. இப்போ 2 அண்ணன் இருக்கு. அதில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னைக்குமே தேவன் நமக்கு தந்த உறவுகளை இன்னொருத்தங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டோன்னு வைங்களேன், நமக்கு அவங்க நம்ம கண்ணுக்கு யாரா தெரிவாங்க? என்னது டைனோசரா? ராகேலா தெரிவாங்க. நம்ம துணை எப்படி தெரிவாங்க தெரியுமா? லேயாளா தெரிவாங்க. இவ பார்த்தா ஒவ்வொரு இனியாவது 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 இனியாவது
அப்படி இருக்கும்போது 4வது கன்சீவ் ஆகிறான். 4வது கன்சீவ் ஆகும்போது அவ நேசத்தை எதிர்பார்த்தேன், என் கூட சேருவார்னு பார்த்தேன். மனுஷன்ட்ட நான் எதிர்பார்க்க எனக்கு ஏமாற்றம் கிடைக்குது. இனி நான் மனுஷங்கிட்ட எதிர்பார்க்கிறத விட்டுட்டு கர்த்தரை துதிப்பேன் அப்படின்ட்டான். 4வது பிறந்த போது இனி எங்க வருவாரு, இனி இருப்பாரு, இனி நேசிப்பாரு. இந்த எதிர்பார்ப்பெல்லாம் எனக்கு ஏமாற்றம். என ஏமாற்றாத ஒருத்தர் இருக்கிறார். இப்பொழுது கர்த்தரை, தேவ பிள்ளைகளை புறக்கணிக்கப்பட்ட நீ துதிக்க ஆரம்பித்து பார். மனுஷரால் உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட நீ, உறவுகளால் புறக்கணிக்கப்பட்ட நீ கர்த்தரை துதித்து பாரு. கர்த்தரை துதித்து பாரு. மற்றவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்படும்படி அவ துதிக்க ஆரம்பிக்கிறா பாருங்க. அடுத்த அதிகாரம் 1 வசனம் 31 வாசிங்க பார்க்கலாம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு, கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஏன் இவ்வளவு நாள் மாறாதது இப்ப மாறுது? இவ்வளவு நாள் இவர் என்ன நேசிப்பாரு, இவர் இப்பவாது வருவாரு, இவர் இப்பவாது அது செய்வார் இது செய்வார்னு ஃபுல்லா மனுஷங்கிட்ட எதிர்பார்த்து ஏமாற்றம் மட்டும் கிடைக்குது. லேயால் ஒரு தீர்மானம் எடுத்தார். இந்த சகிச்சு பழகுறவங்க ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. ராகேலுக்கு இந்த பலம் கிடையாது. லேயால் வெளியே தான் அற்பமா இருக்கிற, உள்ள பலம் உள்ளவள். ஆனா ராகேல் அப்படி இல்ல, வெளியே சூப்பர், ஆனா உள்ள ஹalleluya. ஆண்டவர் பாருங்க, ஆகாது என்று கழுத்தல். ராகேல் இன்னொரு சௌந்தரியம் உள்ளவள் வந்ததை பார்த்து பொறாமைப்பட்டு இல்ல. யார் நேத்து எப்படி பார்த்தது தெரியுமா? இருக்கு பாரு, கண்ணு இருக்கா இல்லையா அப்படி பார்த்துட்டு இருப்பேன். இன்னைக்கு லேயால பார்த்தோன்னா என்ன ஒரு வாழ்க்கை. ஆண்டவர், நான் லேயாளா பிறந்திருக்க மாட்டேனா? இதான் ஆண்டவர், இதான் ஆண்டவர், இதுதான் ஆண்டவர், இதுதான் ஆண்டவர். ஆண்டவர் நினைச்சா லேயாளுக்கு குழந்தையை கொடுக்கிறதுக்கு முன்னாடி பார்வையை கொடுக்க முடியுமா? முடியாதா? இல்ல, கொடுக்கல. ஏன்? நீ இந்த நிலைமையில இருந்தே உன்னை பார்த்து பொறாமப்படுற வைக்கிறானா இல்லையா? அதாவது எஸ்தர் மோர்தேக்காய்க்கும் ஆமானுக்கும் ஒரு விருந்து கொடுக்கிறாங்க. அந்த விருந்திலேயே எஸ்தர் அந்த விருந்து முடிச்சிட்டு மோர்தேக்காய் போகும்போது, ஆமான் வெளியே போகும்போது ஆமானுக்கும் ராஜாவுக்கும் விருந்து கொடுக்குறாங்க. ஆமான் விருந்து முடிச்ச சந்தோஷத்துல போகும்போது எஸ்தர் சொல்றாங்க, இன்னொரு விருந்து இருக்கு, நீங்க வரணும்னு அப்படி சொன்னோன்னு அவருக்கு பூரிப்பு தாங்க முடியல. அவர் ராஜாவுக்கும் ஃபேவரட் ஆயாச்சு, எஸ்தருக்கும் ஃபேவர். இனி நம்மளை யாரால என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. அப்போ எவ்வளவு என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம். ஆனா போகும்போது வழியில ஒருத்தன் அப்படியே இருக்கிறான். யாரு தெரியுமா? அவனை பார்த்ததும் இவனுக்கு என்ன ஆகுது? அவன் எதுல இருக்கிறான் தெரியுமா? ரெட்டுடுத்தி சாம்பல்ல இருக்கிறான். மோர்தேக்காய் ரெட்டுடுத்தி இருக்கிறதே உன்னால தாங்க முடியல. நாளைக்கு உன் கண்ணுக்கு முன்னாடி அவன் ராஜ வஸ்திரம் போட்டுட்டு வர போறான். ஆமென், ஆமென், ஆமென். புறக்கணிப்பு வாழ்க்கையில அனுபவிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார். நீ இந்த எதிர்பார்ப்பெல்லாம் விட்டுட்டு துதிக்க தொடங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எதிர்பார்ப்பல் அவங்க என்ன கூப்பிடல, இவங்க என்ன நீ இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வரைக்கும் நம்பர்ஸ் தான் கூடும். சிமியோன், ரூபன், சிமியோன், லேவி எல்லாம் வந்துட்டே இருக்கும். ஆனா உனக்கு நிம்மதி இருக்காது. நீ அவன் பார்த்தா நான் இப்போ என்ன நேசிப்பார், ஒண்ணு கூட தந்துட்டார்ல, இப்போ அது என்ன நேசிப்பார். இப்போ என் புருஷன் என் கூட தான் இருப்பார், பார்த்துட்டே இருக்கிறா. இனி நான் இப்படி எதிர்பார்த்து நான் இப்போ கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. கர்த்தர் செய்த
ஹalleluya ஆமென் ஆத்துமாவே ஆமென் கிருபை இரக்கங்களா மணிமூடி நல்ல கையை தட்டி பாடுவோமா? தேங்க் பண்ணுங்க, தேங்க் பண்ணுங்க. ஏமாற்றத்துக்கல்ல முற்றுப்புள்ளி வைக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா ஹalleluya ஆமென் கர்த்தர் செய்த ஒரு நாளும் ஹalleluya ஆத்துமாவே ஓரா பாஷந்தனரா glory glory hallelujah. வேதம் சொல்லுகிறது ரோமர் 9வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்துல எனக்கு ஜனமல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் அடுத்த ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இதுதான் கர்த்தர் தரக்கூடிய மாற்றம். கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும் போது லேயாளே நீ அதிகம் கொண்டாடப்படுவாய். ஹalleluya ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ லேயாளுக்கு ஆசை எல்லாம் என்ன தெரியுமா? யாக்கோபோடு இருக்கணும், யாக்கோபோடு இருக்கணும். ஹalleluya. ராகேலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆமே தூதாயும் பழத்தை கொடுத்தா புருஷனையே கொடுத்துருவா. ஆமே ஹalleluya ஆமே. ஆனா லேயாளை பாத்தீங்கன்னா ஆமே பிரஷியஸ் தூதாயும் பழம். புருஷன்னா தூதாயும் பழத்தையே கொடுத்துருவா. அதாவது உண்மையான அன்பு அது நாள்பட தான் தெரிய வரும். ஆமென் ஹalleluya. என்னதான் நேசித்து லவ் பண்ணாலும் அந்த தூதாயும் பழத்தை கொண்டு வந்தோடனே அப்படி வச்சுக்கோ. இவள் சகித்தாலே தவிர இந்த வேட கவனிங்க, சகிக்கிறவங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க வெறுக்க மாட்டாங்க. இந்த லேயாள் யாக்கோபு என்ன செய்யல தெரியுமா? வெறுக்கல, வெறுக்க மாட்டாங்க. அதாவது அற்பமான ஆரம்பத்தை தேவன் என்ன செய்ய மாட்டார் தெரியுமா? அசட்டை பண்ண மாட்டார். யாக்கோபு தன்னுடைய ஓட்ட முடிவில் தன் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அவர்களை பார்த்து ஆதியாகமம் 49, 29, 30, 31 வசனங்களிலே சொல்லுகிறார், நான் என் ஜனத்தாரோட சேர்க்கப்பட போகிறேன். ஏத்தியனான எப்ரோனி நிலத்தில் உள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு, அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரேக்கு எதிரான மக்பேலா என்னப்பட்ட நிலத்தில் இருக்கிறது. அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியா இருக்கும்படி ஆபிரகாம் எப்ரோன் கையிலிருந்து அதற்குரிய நிலத்துடனே வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவன் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபெக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே அங்கே லேயாளையும். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய செயலின் முடிவு,
கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. ஆமென். ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமாயிருந்தது. இப்ப அந்த கல்லறையை பார்த்தா அந்த இடத்துல யாரு இல்ல தெரியுமா? ராகேல் இல்ல. ஆனா யாக்கோபு போக 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 ஒரு காரியத்துல உறுதியா இருந்தான். யாக்கோபு வழியிலேயே ராகேல் அடக்கம் பண்ணிட்டான். யாக்கோபு சொல்லியிருக்கலாம், என்ன அங்க கொண்டு போங்க, இல்லைன்னா ராகேலின் எலும்பை எடுத்துட்டு இங்க கொண்டு வாங்க, ஏதாவது சொல்லியிருக்கேன். யோசிப்பு இப்பொழுது எங்க இருக்கிறான் தெரியுமா? என்ன நினைச்சாலும் செய்யற ஒரு இடத்துல இருக்கிறான். ஆனது இல்ல இல்ல. ராகேலே, லேயாளே, லேயாளே, லேயாளின் அனுபவத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், உனக்குரிய ஸ்தானம் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீ பயணிக்கிற பாதையை குறித்து கண்ணீர் வடிக்காதே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் தேவன் மேன்மையாக வைத்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் யாக்கோபு சேராதே போகிறதே என்று சொல்லிவிட்டு இயேசுவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை ஏசாயா 49 இருக்கிறது. 4-5 வசனங்கள் என்று நினைக்கிறேன். அதுல சொல்லுவார், ஆகிலும் கர்த்தருடைய ஆமென் பார்வையிலே நான் கனமடைவேன். 5வது வசனம், ஆகிலும் கர்த்தருடைய பார்வையிலே. எல்லாரும் இந்த வார்த்தையை ஆமென், இன்னைக்கு ஏமாற்றங்கள், நிந்தை, நெருக்கம், ஆமென், புறக்கணிப்பு, ஆமென், இப்படிப்பட்ட நிலையிலே யாராவது இருக்கிறீங்கன்னா உங்க வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆகிலும் ஆகிலும் கர்த்தருடைய பார்வையிலே கனம் அடைவே. ஆகிலோ கர்த்தருடைய பார்வையிலே கனமடைவே. ஆகிலோ கர்த்தருடைய பார்வையிலே கனமடைவே. நல்ல கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பின் நாட்களிலே ஆமென் இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்த பேர் சொல்லும் போது ராகேல் பேரை தனியா சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, யார் பேரையும் சேர்த்துதான் சொல்லணும் தெரியுமா? லேயாளையும். ஆனா யாக்கோபு எப்படிதான் ஆரம்பத்தில் வச்சிருந்தார்? ராகேல மட்டும்தான். அவர் யாக்கோபு லிஸ்ட்ல லேயா இருக்கிறாளா? இருந்துட்டு யார் யாரு மனைவி, வேற என்ன செய்ய? அப்படி இல்ல. ஆண்டவர் இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்த ரூத் 4:11 இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேர் ஆகிய ராகேலையும் லேயாளையும் போல. அப்போ இஸ்ரவேலர்கள் எப்படிதான் வாழ்த்துவாங்க தெரியுமா? லேயாள போல வாழ்ந்திருக்க செய்வாராக. ஆமே. அப்ப லேயாளுடைய வாழ்க்கை எல்லாருடைய ட்ரீமா மாறிட்டு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? அற்பமா எண்ணப்பட்டவள், ஆமென், மிகவும் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டவள், பின்னாட்களில் அவன் லைஃபை எப்படி வச்சிட்டார்னா வாழ்ந்தா லேயாள போல. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையை கர்த்தர் இப்படி மறுரூபமாக்குவார், என் வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபமாக்குவார். நம்புற தேவ பிள்ளைங்க கொஞ்ச நேரம் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே இந்த நாளிலே என் லைஃப் இப்படி இருக்கிற, என் வீட்டுல நான் மட்டும் தானே இப்படி இருக்கிறேன், என் குடும்பம் இப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் அவங்கள போல இவங்கள போல என்ன மாற்றும் அப்படின்னு சொல்லி சொல்லாம என் வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற மேன்மை வெளிப்படுவதாக, மகிமை வெளிப்படுவதாக. அந்த சீசனுக்குள்ள தேவன் கொண்டு போக போகிறார். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. உன்னை குறித்து வசனிக்கப்படும், உன்னை குறித்து வசனிக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஆமென். லேயாளே, உன் அடையாளம் என்ன? எனக்கு அடையாளமே கிடையாது. நான் வாசல் பக்கத்தில் நின்று லேயாள் சொல்லியிருந்தா யாக்கோபு உள்ளேயே விட்டிருக்க மாட்டார். அவர் கையில வர ஒரு கோல் வச்சிருக்கிறார், எங்க அடிப்பாருன்னு தெரியாது. எனக்கு அடையாளமே கிடையாது. ஆனா இப்போ அதான் அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆள போகிறவர் எந்த கோத்திரத்துல யாரதான் தெரிந்தெடுத்தார் தெரியுமா? ஆமென். சில நேரத்தில் பாருங்க, இதுல இன்னொரு சொன்னா அடுத்த பாயிண்ட் போய் டச் பண்ண முடியாது, அது வேண்டாம்ல. ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க. 12 பிள்ளைங்க இருக்கு. யாக்கோபுக்கு யாரதான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஸ்டார்டிங்ல யோசிப்பை தான் பிடிக்கும். பிடிக்காதவளுக்கு பிள்ளையில கூட ரொம்ப நேசிக்கல அவரு. ஆமென். எந்த அளவுக்கு அந்த அம்மா சகிச்சிருப்பாங்க. ஒருத்தங்களை பிடிக்கும்னா அவங்க பிள்ளைகளையும் பிடிக்கும்,
பிடிக்கலன்னா அவங்கள சார்ந்து எதையுமே பிடிக்காது. மீதி எல்லா பிள்ளைகளும். ஆனா யோசேப்பு மட்டும் இதெல்லாம் சகிச்சு ஆண்டவர் எல்லாம் பார்த்துட்டு, யூதா அங்க வா, செங்கோல் ஓண்டதா இருக்கும். அவர் யூத ராஜ சிங்கமாய்தான். அதன் அர்த்தம் என்ன? அப்ப இந்த புறக்கணிப்பின் பாதையில கர்த்தர் நடத்தினது தலைமுறைக்கு ஒரு பெரிய ராஜரிக மேன்மையை நம்புற தேவ பிள்ளைங்க, கர்த்தர் இந்த நாளில என்னோடு கூட பேசுகிறார் என்கிற நிச்சயம் உள்ளவங்க. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். போன வாரம் பாடினத பாடுவோமா? நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க வைத்தார். நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க. கைகளை உயர்த்தி சொன்னதை செய்வார், நிச்சயமாக சாத்தியமாகும். தீரும். வானம் பூமி ஒளிந்தாலும், வானம் பூமி ஒளிந்தாலும். இப்ப எல்லாரும் உங்க கரத்தை தலை மேல வச்சு சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். சொன்னதை செய்வார், நிச்சயம். லேயாளே, நீ தவிர்க்கப்பட முடியாதவளாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறாரா இல்லையா என்பதை உனக்கான சீசன் ஓபனாக போகிறது. அதை பார்க்க போகிறார், அதை பார்க்க போகிறார். ஹalleluya, ஹalleluya. ஆமென். வானம் பூமி. ராகேலின் ஆரம்பம் சூப்பர், சூப்பர். ஆனா முடிவு பரிதாபம். ஆனா லேயாளுடைய ஆரம்பம் அற்பமானது, ஆனா முடிவு இருக்கு தெரியுமா? மகிமை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, ஆமென். யூதாவே அப்படின்லாம் இந்த யாக்கோபு கூடும்போது அந்த யூதான பேர் போட்டது யாரு தெரியுமா? லேயாள் தான். ஆனா பென்யமீனுக்கு ராகேல் போட்ட வேற பேர்ல போடுவா, பெனானியா. அந்த பேரை யார் மாத்துவா தெரியுமா? யாக்கோபு மாத்தினாரு. ஆனா லேயாள் போட்ட ஒரு பேர்லயும் யாக்கோபு தொடல, கை வைக்கல. ஆமே, உன் வாயில கர்த்தர் ரேமா வைப்பார். உன் குடும்பத்துக்கு நீ சொல்றதுதான் நிக்கும். Glory, glory. சிலரோடு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா, எந்த இடத்துல உனக்கு வேல்யூவே இல்லையோ அந்த இடத்துல நிலைக்கும்படியான வார்த்தையை கர்த்தர் உன்னை கொண்டு பேச வைப்பார். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஜீசஸ் சொன்னதை செய்வார், நிச்சயம். நம்புறவங்க வார்ஷிப் பண்ணுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தேற்றவாளின் சில உள்ளங்களோடு இடைபடுகிறார். சொன்னதை செய்வார், ஆமென், சாத்தியமாகும். வானம் பூமி நிறைவேறும். எனக்கு ஒரு காலம் உண்டு, எனக்கு ஒரு காலம் உண்டு. என்னே சரணை நல்ல மேய்ச்சலை
ஹalleluya. என்னே சரணை. ஹalleluya. ஆமென் ஆமென். ஆதியாகமம் 35 இருக்கிறது 18வது வசனம். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யாமீன். ஆமென். ராகேல் கடைசியா ஒண்ணு சொன்னா அதை யாக்கோபு மாத்திட்டான். ஆனால் லேயாள் சொன்ன எதையுமே மாற்றல. ஏன்னா லேயாள சொல்லல, லேயாளை வைத்து சொல்ல வைத்தார். லேயாளை வைத்து லேயாள் தான் ரூபன்னா ரூபன், சிமியோன்னா லேவின்னு பேர். லேவி இன்னைக்கு லேவினாலே அது இந்த அற்பமா எண்ணப்பட்டவளை வச்சு சொல்றார் லேவி. நான் நினைக்கிறேன் யாக்கோபு வந்து கேட்டிருப்பார், என்ன பேர் வச்சிருக்கிற? லேவி. இருக்கட்டும். என்ன பேர் வச்சிருக்கிற? யூதா. இருக்கட்டும். ராகேல் என்ன பேர் வச்சிருக்கிற? பெனோனி. இன்னும் போலியா? மாத்திர பென்யாமீன். ஆமென் ஹalleluya. எந்த இடத்துல யாருக்கு வாய்ஸே இல்லையோ அந்த இடத்துல ஆண்டவரை கனப்படுத்துவா. ஆண்டவரை கனப்படுத்துவா. நீ சகித்து கொண்டிருப்பதை கர்த்தர் அறிவா. நீ சகித்து கொண்டிருப்பதை கர்த்தர் அறிவா. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இது போதும் நினைக்கிறேன். ஹalleluya. சொன்னதை கொஞ்சம் அப்படி வர்ஷிப் பண்ணலாமா? நிச்சயமாக சாத்தியமாகும். பக்கத்துல 2 பேர் கை பிடிச்சு சாத்தியமாகும், சாத்தியமாகும், சாத்தியமாகும். ஓ எஸ் 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 எஸ். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த சீசனுக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறார். அந்த சீசனுக்குள்ள அதற்கான ஒரு பிரிப்பரேஷன் இன்னைக்கு நடக்குது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படி எழுதி நிக்கலாமா? எழுதி நிக்கலாமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன். ஆமென். அதுவரை காத்திருப்பேன். என்னை சரணை. இது ஒரு வெறும் பாடலா இல்லாமல் அறிக்கையிடுங்கள். மேய்ச்சலை நான் காண செய்வா. என்னே சரணை, என்னே சரணை. ஆமென். ஓ எனக்கு ஒரு காலம் உண்டு, எனக்கு ஒரு காலம் உண்டு. ஓ ரமக்ரம சந்தனம மரகடரே. என்னே சரணை, என்னே சரணை உயர்த்திடும். ஆமென். க்ளோரி. என்னே சரணை உயர்த்திடுவார். நல்ல மேய்ச்சலை. இப்ப சொல்லுங்க, நானாக காத்திருக்கவில்லை, நானாக காத்திருக்கவில்லை. அவரே அவரே காத்திருக்க வைத்தார். அவரே அவரே காத்திருக்க. கைகளை உயர்த்தி சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார். நிச்சயமாக சாத்தியமாகும், நடந்தே தீரும். சொன்னதை செய்வார். சாத்தியமாகும், சாத்தியமாகும், சாத்தியமாகும் சகோதரி, சாத்தியமாகும் சகோதரா. வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். எனக்கு ஒரு ஹalleluya. ஆமென்.
நல்ல மேய்ச்சல், நல்ல மேய்ச்சல், நல்ல மேய்ச்சல், நல்ல மேய்ச்சல். உன்னை இப்படி படைத்ததின் நோக்கத்தை அறியும் நாள் வருகிறது. அந்த மகிமை வெளிப்பட போகிறது, மகிமை வெளிப்பட போகிறது, மகிமை வெளிப்பட போகிறது. மகிமை வெளிப்படும் நாள் இது, மகிமை வெளிப்படும் சீசன் இது. ஓ ராகா பாதாரா, நீ மறைந்திருக்கிற காலம், நீ ஒளித்திருக்கிற காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு முற்றுப்புள்ளி. கர்த்தர், கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஓ ரபா கரபா ஷதனரா, நல்ல மேய்ச்சல். ஆமென், ஆமென். வலது கரத்தை அப்படியே உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அப்படியே அமைதியா இப்ப உங்க இருதயம் பேசட்டும். உங்க கண்ணில் கண்ணீர் வருமானால் இது பெஸ்ட் டைம். அப்படியே கண்ணீர் ஆண்டவர் சமூகத்தில் விட்டு ஒரு ரொம்ப ப்ரெஷியஸான டைம் இது. ஆன்லைன்ல பாக்குறவங்க இப்போ நீங்க எந்த கமெண்டும் டைப் பண்ணாம அப்படியே பிரசனத்துல, பிரசனத்துல. எஸ், ஹalleluya, ஹalleluya. வேதனையில, கண்ணீர்ல லேயாளே, உன் வாயிலிருந்து நீ சொன்ன ரூபன் சொன்னல்ல, அது அப்படிதான் இருக்கும். சிமியோன் சொன்னல்ல, அது அப்படிதான் இருக்கும். லேவின்னு சொன்னல்ல, அது அப்படிதான் இருக்கும். யூதான்னு சொன்னல்ல, அதுல யாரும் கை வைக்க மாட்டாங்க. ஹalleluya. எந்த இடத்துல மதிப்பு இல்லாம இருந்தாய், அந்த இடத்துல உன் மூலம் சொல்லப்பட்டு உன் குடும்பம் கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும். In the mighty name of Jesus Christ. Jesus Christ. சகிக்கணும், சகிக்கணும். ஆண்டவரே, அப்படியே ஒரு ஜெபம் பண்ணலாமா? முடிஞ்ச அப்படியே கைகளை உயர்த்தி அந்த சீசனை நீங்க எனக்கு ஓபன் பண்ண போறீங்க. நான் நம்புறேன், நான் நம்புறேன். இன்னொரு அடையாளத்துல நீ அறியப்பட்ட நாளுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்து உனக்கான அடையாளத்தை, உனக்கான அடையாளத்தை கர்த்தர் ஓபன் பண்றா, கர்த்தர் ஓபன் பண்றா. இன்னொரு அடையாளத்துல நீ அறியப்பட்ட நாளுக்கு முற்றுப்புள்ளி. இனி நீ ராகேலின் அடையாளத்தில் அறியப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. நல்ல கைகளை சற்றி glory, glory. நன்றி ஆண்டவரே, சொன்னதை செய்வார் நிச்சயமாக, சாத்தியமாக நடந்தே தீரும். சொன்னதை செய்வார், சாத்தியமாகும், சாத்தியமாகும். நடந்தே வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். எனக்கொரு அதுவரை காத்திருப்பேன். எனக்கொரு சொல்லுங்க, என் நேசர் என்னை, என் நேசர் என்னை உயர்த்திடுவார். காண செய்வார் என் நேசர். நல்ல தகப்பனே, இப்படி பிரசனத்துக்காக நன்றி. இந்த மாதத்தின் கடைசி நாள், கடைசி வெள்ளிக்கிழமையில உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க செய்து எங்களோடு பேசினீர். எங்க வாழ்க்கையை குறித்து
நீர் அற்பமானதை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறீர். நீர் மகிமையான திட்டங்களை வைத்திருக்கிறீர். அது வெளிப்படும் காலம் வந்துவிட்டது என்று இந்த நாளிலே எங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பேசி சொன்ன உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. தான் புறக்கணிக்கப்பட்ட போதிலும் லேயாள் அதை சகித்து அந்த பாதையை கடந்து வாழ்க்கையில் ஜெயித்தது போல எங்க வாழ்க்கையில் அந்த கிருபையை தந்து நடத்தும். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் குடும்பத்தாரால், கணவரால், மனைவியால், பெற்றோரால், பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டு அற்பமா எண்ணப்பட்ட நிலையில் யாராவது இந்த சத்தத்தை கேட்டு இந்த நேரத்தில் உங்க சமூகத்தில் கண்ணீரோடு நிற்பார்களே, ஆனால் ஆண்டவரே அவங்க மேல இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை ஒரு விசை கூட விதைக்கிறேன், விதைக்கிறேன், விதைக்கிறேன். சாட்சியா நிற்கப்படும், தலை நிமிர்ந்து நிற்கப்படும். இது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. கர்த்தர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றி. தொடர்ந்து ஆட்கொள்ளும், ஒவ்வொருவரையும் பாதுகாத்தரணும். தேவ சமாதானம் கிருபை பெருகட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரோம். எல்லா மகிமைகனும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.